ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடம்பு பால் காய்ச்ச போகிறோம். அதாவது இது கடம்பு பால்னால் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கள் ஊரில் சீம்பால்னு சொல்லுவோம். மாடு கன்று போட்டு முதல்ல கறப்பாங்க இல்லையா, 2-3 வேளை கறக்கிற பால் வந்து சீம்பால் தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது திக்காக இருக்கும், எல்லோஷாக. அது வந்துட்டு பக்கத்தில் கொடுத்தாங்க. அதை அன்றைக்கி காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து பாலில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி கொஞ்சமாக கழுவி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு கால் வாசிக்கு மேலே ஊற்றுறேன். பால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லோயிஷாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கணும். கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும், ஒயிட்டாகிடக்கூடாது. அந்த எல்லோ வந்து பேல் எல்லோவாக இருக்கணும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும், எல்லாம் நல்லா கரையிற மாதிரி. அதுக்கு முன்னாடி டபுள் பாயிலிங் பண்ணி தான் அதை வந்து வேக வைக்க போகிறோம். டைரெக்டாகவும் செய்யலாம், ஆனால் அது வந்து எங்கள் வீட்டில் யாரும் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இது டபுள் பாயில் பண்ணி கேக்கு மாதிரி இருக்கும், பால்கோவா மாதிரி இருக்கும், அதை தான் சாப்பிடுவாங்க. அதனால் டபுள் பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி சுட காய வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடி. இது சுக்கு பொடி வந்து எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிடும் போது சளி பிடிக்காது, நமக்குமே வந்து சீக்கிரமாக சளி பிடிக்காது. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டா சிலருக்கு வந்து சளி பிடிச்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த கடம்பு பால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். கிடச்சிதுன்னு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்கி வீட்டில். நிறையா வந்து விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக மாட்டுக்கிட்டே இருந்தே கிடச்சிரும். டபுள் பாயிலிங் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது ரெடி ஆகிடும். அது பாருங்கள், கேக்கு மாதிரி மேலே புஃப்னு வருது. இது வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். பால் வந்து அந்த குச்சியில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா பால் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெடியான பாலை ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனதுக்கப்புறம் பசங்களுக்கு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.